கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நலமுடன் வாழ என்ற நிகழ்ச்சியில் இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லக்ஷ்மி ஆண்டியப்பன். நம்ம சக்கரங்கள் மாதிரியே நம்ம உடம்புல தோஷங்கள் இருக்குது. வாதா பித்தா கபா. இதை தவிர நம்ம உடம்புல நிறைய பிராணம் இருக்குது. அதாவது பிராணனை தவிர வாயுக்கள் நிறையா இருக்குது. பிராணா, அப்பானா, உதானா, சமானா, வியானா, இந்த மாதிரி ஒரு ஒரு வாயுக்களும் ஒரு ஒரு ஆக்ஷன் இருக்கும். இப்போ பிராணன்றது நம்ம உடம்புல எல்லா இடத்துக்கும் இந்த பிராண சக்தியை எடுத்துகிட்டு போகிறது இந்த பிளட் சர்க்குலேஷன் மூலமாக தான். இந்த அப்பான வாயு அப்படிங்கிறது நம்ம உடம்புல தேவையில்லாத ஒரு வாயு. அது நம்ம உடம்புல ஒரு தேவைக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன், அதாவது பெருங்குடலில் நமக்கு பிரச்சனைகள் வரும். இதுதான் தேவையில்லாமல் அந்த வயிறு உப்புசம், ப்ளோட்டிங், இது எல்லாமே வர்றது இந்த அப்பான வாயு நம்ம உடம்புல கூடும்போது தான். உதானா அப்படிங்கிறது, உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா அந்த தும்மல், இருமல், விக்கல், இது எல்லாமே உதான வாயுக்களில் வரும். இந்த வாயுக்கள் ஏதாவது ஒன்று கூடிச்சு அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரியான நமக்கு உடம்புல பிரச்சனைகள் வரும். இப்போ உதாரணத்துக்கு தும்மல் கூடிச்சு அப்படின்னா நமக்கு ஈஸ்னோஃபிலியா, இல்லைன்னா அலர்ஜி, சைனஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இப்போ விக்கல் நிறையா இருந்தது அப்படின்னா நமக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இருமல் இருந்தது அப்படின்னா நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாயுக்கள் நம்ம உடம்புல நிறையா இருக்குது. ஸோ இந்த வாயுக்களை ஒன்றொன்றும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஆசனங்கள் இருக்குது. இதோடு சேர்ந்து சக்கரங்களும் சேர்ந்து இயங்கினா மட்டும்தான் இந்த வாயுக்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும். ஸோ இன்றைக்கி இவங்க 2 பேரும் நமக்கு ஒரு அட்வான்ஸ் ஆசனம் பண்ண போகிறாங்க. ஆசனங்களில் கஷ்டமான ஆசனங்கள் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் இந்த அப்பான வாயுக்களை தூண்டுறதுக்கான ஆசனங்களை தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பத்மாசனத்தை கலைச்சிட்டு காலை நீட்டி நேராக உட்காரணும். கையை தொட மேலே வச்சுக்கணும். நல்லா நேராக நிமிர்ந்து உட்காரணும். சத்தமாக 2 மூச்சு. சரி, இப்போ காலை மடக்குங்க. ஒரு காலை. இப்போ ஒரு காலை இப்படி மடக்கிறதே நம்ம அந்த பெல்விக் போனும் பெல்விக் மசில்ஸையும் நம்ம பாதி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த பெல்விக் போனை ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட அப்பான வாயு தன்னால் ரிலாக்ஸ் ஆகுது, ரிலீஸ் ஆகிறத நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது இப்படி சப்பனக்கால் போட்டு உட்கார்றதுலேயே இது பாதி சப்பனக்கால் போட்டு உட்கார்றது தான். ஸோ இந்த மடக்கி நம்ம கீழே உட்காரதே, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், கீழே உட்காரதே நமக்கு பெரிய ஆரோக்கிய விதி அப்படின்னு. ஆனால் நம்ம அதை செய்ய செய்ய நம்ம வாயுக்கள், முக்கியமாக அப்பான வாயு ரிலீஸ் ஆகிறோம். இப்போ இதில் பாதி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த காலை மடக்குங்க பின்னாடி. காலை பின்னாடி நீட்டியாச்சு. இப்போ இதுலேயே உட்கார்றது கொஞ்சம் கஷ்டம். அந்த பெல்விக் போனையும் மசில்ஸையும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இதில் உட்கார முடியும். இது சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏகபாத லகு வஜ்ராசனம். சரிங்களா? இப்போ காலை மடக்கி இப்போ அப்படியே பிடிங்க, கையை வச்சு இது இப்படியே ஸ்டே பண்ணணும். ஸோ கொஞ்ச நாள் நீங்கள் ஒரு ஒரு ஆசனத்தையும் இந்த மாதிரி கஷ்டமான ஆசனங்களை பண்ணும்போது ஒரு ஒரு பொசிஷனில் ஸ்டே பண்ணி பண்ணும்போது தான் அந்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்ச நேரம் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இப்போ அடுத்த கையை பிடிங்க, கை மேல் நோக்கி. கோயில்கள்லாம் இந்த மாதிரி சிற்பம், அந்த சிலையெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஒரு சிலைகளும் ஒரு ஒரு நமக்கு அந்த ஒரு தகவலை சொல்லும். நம்ம அதெல்லாம் பண்ணுறதே இல்லை, பார்க்குறதும் இல்லை. ஸோ அப்பான வாயு, நம்ம உடம்புல அப்பான வாயுவை ரிலீஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆசனம் ஏகபாத லகு வஜ்ராசனம். இந்த பொசிஷனில் ஒரு 10 கவுண்ட் ஸ்டே பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 மூச்சு. அதே மாதிரி அடுத்த கால். காலை மடக்கணும். கை மேலே பிடிக்கணும். நல்ல பாடி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வைக்கணும்.
அப்படியே ஒரு 5 கவுண்ட். அதே மாதிரி ஏகபாத லகு வஜ்ராசனம். தலையை நேராக பார்க்கணும். இந்த பொசிஷனில் அப்படியே நார்மல் ப்ரீதிங்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப முக்கியம். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இது ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த பயிற்சி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர நீங்கள் சும்மா சப்ன கால் போட்டு உட்காந்து இல்லைன்னா பட்டர்ஃப்ளை போஸில் உட்காந்தாலே அந்த அன்வான்டாக இருக்கிறது, தேவையில்லாமல் நிறையா இருக்கிறது வெளியில் போகும். மெயினாக அந்த அப்பான வாயு நம்ம உடம்புல சேர 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 நம்ம உடம்பு வந்து ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஊத்தமாக இருக்கும், சில நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப கனமாக இருக்கும். நம்ம உடம்பை நம்மளே தூக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாயுக்கள் நம்ம பேலன்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆசனங்கள் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு வேற ஒரு பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. சிற்பம், ஓவியம், திரைப்படம். ஒரு சிலையை ஒரு சிற்பி வடிப்பதற்கு ஒருவரே போதும். அந்த சிற்பிக்கு ஓர் உளி, ஒரு கல் இருந்தால் போதும். ஒரு சிலையை அந்த சிற்பி வடிவமைத்து கொடுக்க முடியும். அதுபோல ஓர் ஓவியனுக்கு கொஞ்சம் சாந்து, வண்ணம், தூரிகை மாத்திரம் இருந்தால் போதும். ஓர் ஓவியத்தை தீட்டித்தர முடியும். ஆனால் திரைப்படம் என்பது பலருடைய முயற்சியினால், பலருடைய உழைப்பினால் வெளிவர வேண்டியது, வெற்றியினை வழங்க வேண்டியது. அப்படிப்பட்ட அந்த பெரும் முயற்சியிலே எல்லோரும் கூடி ஒன்றாக இணைந்து ஒத்துழைப்பு தந்தால்தான் ஒப்பற்ற வெற்றியை பெற முடியும் என்பதை அனுபவ ரீதியாக நாம் பெற்று வருகிறோம்.